வணக்கம், நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல நவராத்திரிக்கான பிரசாதம் ரெசிபிஸ் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில இன்னைக்கு டே 2க்கான பிரசாதம் பார்க்க போறோம். 1 பாட் புளியோதரை. நார்மலா நம்ம புளிக்காய்ச்சல் காய்ச்சி சாதம் கிளறினா எந்த மாதிரி உதிருதுரா வருமோ அதை போலயே நல்ல உதிருதுரா வந்திருக்கு பாருங்க. கலர், டெக்ஸ்டர், பிளேவர் எல்லாமே கூட பர்ஃபெக்டா இருக்கு. புளியோதரை அப்படின்னா நம்ம புளிக்காய்ச்சல் பண்ணி சாதம் பண்ணி அப்புறம் மிக்ஸ் பண்ணுவோம். ஆனா இது எல்லாமே ஒன்னா குக்கர்ல வச்சுட்டு 2 விசில் வர வச்சாலே போதும், நமக்கு புளியோதரை ஃபர்ஸ்ட் கிளாஸா ரெடி ஆயிடும். நம்ம நார்மலா பண்ற புளியோதரை மாதிரியே டேஸ்டா, பிளேவரா, அந்த டெக்ஸ்டர், கலர் எல்லாமே அட்டகாசமா இருக்கும். பரங்கிக்காய் பாயசம் அது வந்து ரொம்ப குவிக்கா ஆயிடும், நல்லா டேஸ்டியா இருக்கும். பைத்தம்பருப்பு சுண்டல் இன்னைக்கு பண்ண போற மெத்தட்ல பண்ணோம்னா நல்லா உதிருதுரா வரும். அதே நேரம் நல்லாவும் வெந்து இருக்கும். நம்ம அது குக்கர்ல ஒரு விசில் விட்டோம் அப்படின்னா அப்படியே பருப்பு பருப்பா தனித்தனியா இருக்கும். இல்ல கொஞ்சம் குழைவா வேணும், எல்லா ஏஜ் குரூப் பீப்புளும் சாப்பிடுற மாதிரி வேணும் அப்படின்னா 2 விசில் விட்டா அந்த மாதிரி கொஞ்சம் சாஃப்டா இருக்கும். நான் இன்னைக்கு வந்து 2 விசில் விட்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க, குவிக்காவும் ஈஸியாவும் 1 பாட் புளியோதரை, பரங்கிக்காய் பாயசம், பைத்தம்பருப்பு சுண்டல் ஈஸியா அப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சூடானதும் கொஞ்சம் முந்திரி, இது நல்லா கோல்டன் கலர் வர வரைக்கும் வறுத்துக்கணும். முந்திரி இதை போல லேசா செவந்து வந்ததும் கொஞ்சம் திராட்சை சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து வறுத்துக்கலாம். முந்திரி திராட்சை நல்லா வறுபட்டாச்சு. இப்போ வேற பவுலுக்கு நம்ம மாத்திக்கலாம். இப்போ இதே கடாயில கொஞ்சம் நெய் இருக்கு. 1/4 கிலோ பரங்கிக்காய் நான் அந்த மாதிரி கிரேட் பண்ணி வச்சிருக்கேன், இதை சேர்த்துப்போம். இந்த பரங்கிக்காயை நெய்யில வந்து நல்லா வறுத்துப்போம். பச்சை வாசனை போய் இது நல்லா வெந்து வரணும். இந்த பரங்கிக்காய் வதங்கறதுக்குள்ள நம்ம அடுத்த பிரசாதம் பண்ணிடலாம். ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ்ல இருக்கிற புளியை நல்லா வாஷ் பண்ணிட்டு ஊற வச்சுக்கலாம். வெந்நீர்ல ஊற வச்சோன்னா ஒரு 10 நிமிஷத்துல ஊறிடும். அதுக்கப்புறம் நம்ம புளி தண்ணியை கரைச்சி எடுத்துப்போம். 1 கப்பு பச்சரிசி வெயிட்ல பாத்தீங்கன்னா 200 கிராம் இருக்கும். இதை நல்லா வாஷ் பண்ணிட்டு 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சுட்டு 1 டீஸ்பூன் எள்ளு சேர்த்துக்கலாம். இது நல்லா வறுத்துக்கணும். கருப்பு எள்ளு, அதுக்கு பதிலாக வெள்ளை எள்ளு கூட நம்ம சேர்க்கலாம். பாத்தீங்களா, எள்ளு நல்லா பொரிஞ்சு வர ஆரம்பிச்சாச்சு. இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை வேற பவுலுக்கு நம்ம மாத்திப்போம். அதே கடாயில 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் ஒரு 7-8 வெந்தயம், ஒரு 10 மிளகு, 2 காஞ்ச மிளகா, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, இது நல்லா வறுத்துக்கலாம். பருப்பு நல்லா செவந்து வரட்டும். இது போல பருப்பு லேசா செவந்து வரும்போது கொஞ்சம் கருவேப்பிலை, 2 டீஸ்பூன் மல்லி, 1/2 டீஸ்பூன் பெருங்காயம், இது எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். மல்லி வந்து நல்லா வாசனை வரும் இல்லையா, அது வரைக்கும் நம்ம வறுத்துப்போம். அதுக்குள்ள உளுத்தம்பருப்பு நல்லா செவந்து வந்துடும். பாருங்க, எல்லாமே நல்லா வறுபட்டாச்சு. இது நல்லா சூடு ஆறட்டும். இது சூடு ஆறினதுக்கு அப்புறம் மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா ஃபைன் பவுடரா அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம எள்ளு வறுத்தோம் இல்லையா, கடைசியா அதை சேர்த்து கொஞ்சம் குறைப்பா நம்ம அரைச்சிக்கணும். ஸ்டவ்ல குக்கர் வச்சிருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு, கடுகு வெடிச்சதும் 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 3 காஞ்ச மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பருப்பு நல்லா செவந்து வரட்டும். பருப்பெல்லாம் நல்லா செவந்து வந்தாச்சு. நம்ம வறுத்து பொடிச்சு வச்சிருந்த பொடியை நம்ம சேர்த்துக்கலாம். இந்த பொடியோட பச்சை வாசனை போக 1 நிமிஷத்துக்கு இந்த எண்ணெயில நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். பொடி பாருங்க நல்லா பொரிஞ்சு வருது. நம்ம ஊற வச்சோம் இல்லையா புளி, அதை வந்து நான் புளி தண்ணியா கரைச்சிருக்கேன். 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் புளி தண்ணி. இதை குக்கர்ல சேர்த்துக்கலாம். இதுல 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, தேவையான அளவு உப்பு, நல்லா கலந்து விட்டுக்கலாம். அது நல்லா கொதிச்சு வரட்டும். புளிஜலம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சாச்சு. அரிசியை நல்லா வாஷ் பண்ணிட்டு 1/2 மணி நேரம் ஊற வச்சிருந்தோம் இல்லையா, தண்ணியை ஃபுல்லா ஃபில்டர் பண்ணிட்டு இந்த அரிசியை வந்து இந்த குக்கர்ல சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுருவோம். அது ஒரு கொதி வரட்டும். ஒரு கொதி வர ஆரம்பிச்சாச்சு. ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். குக்கர் மூடியை மூடிட்டு 2 விசில் வர வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துப்போம். குக்கர் 2 விசில் வந்து ப்ரெஷரும் ரிலீஸ் ஆயாச்சு. குக்கர் மூடியை திறந்துடலாம். புளியோதரை பாருங்க ஃபர்ஸ்ட் கிளாஸா வந்திருக்கு, நல்ல உதிரியா. இது கொஞ்சம் சூடு ஆறும்போது புளிக்காய்ச்சல் காய்ச்சி நம்ம சாதம் கலந்தோன்னே எப்படி இருக்கும், அதை போல இது வந்துடும். இப்பயே சாதம் வந்து ஒன்னோட ஒன்று ஒட்டாம அழகா வந்திருக்கு. இதுல நான் எண்ணெயில வந்து 2 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலையை வறுத்து வச்சிருக்கேன், அதை சேர்த்துடலாம். இது நம்ம தாளிக்கும் போதே சேர்த்துட்டோம்னா அந்த சாதத்தோட சேர்ந்து இது வெந்து ஒரு மாதிரி சவுக்குன்னு ஆயிடும். அதனால கடைசியா சேர்த்துட்டோம்னா நமக்கு நல்லா கிரன்ச்சியா இருக்கும். இது கொஞ்சம் நல்லா சூடு ஆறட்டும், நம்ம அதுக்கப்புறம் பார்ப்போம்.
இந்த பன் பாட் புளியோதரை பாருங்க, நான் சொன்னேன் இல்லையா சூடு ஆறுனதுக்கு அப்புறம் நல்லா உதுருதுரா வந்துரும்னு. பாருங்க, நார்மலா நம்ம புளிக்காய்ச்சல் காய்ச்சி சாதம் கிளறினா எந்த மாதிரி உதுருதுரா வருமோ அதை போலயே நல்ல உதுருதுரா வந்திருக்கு பாருங்க. கலர், டெக்ஸ்டர், பிளேவர் எல்லாமே கூட பர்ஃபெக்டா இருக்கு. 50 கிராம் பைத்தம்பருப்பை குக்கர்ல எடுத்துட்டு இருக்கேன். இதை நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுத்துப்போம். 1 டீஸ்பூன் எண்ணெய், 1/8 டீஸ்பூன் மஞ்சள் பொடி. பைத்தம்பருப்புல இந்த அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கலாம். ரொம்ப அதிகமான தண்ணியா இருந்தா அப்புறம் பொங்கி வழியும். இப்ப குக்கர் மூடிட்டு, பைத்தம்பருப்பு எதுவும் ஊற வைக்கவே இல்லை, 2 விசில் வர வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துப்போம். குக்கர் 2 விசில் வந்ததும் நான் ப்ரெஷரை ரிலீஸ் பண்ணிட்டு மூடியை திறந்திருக்கேன். பாருங்க, பைத்தம்பருப்பு கரெக்டா வெந்திருக்கு, குழையவும் இல்லை, ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு பாருங்க. சாஃப்டாவும் இருக்கு, அதே நல்லா குழையாமையும் வெந்திருக்கு. இதை நம்ம உடனே ஃபில்டர் பண்ணிக்கணும். இப்படியே இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஹீட்ல இது இன்னும் கொஞ்சம் வெந்துடும். இதோட டெம்பரேச்சரை குறைக்கிறதுக்கு கொஞ்சம் பச்சை தண்ணியை இப்படி விட்டுட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் இது வேகாம நல்லா மலர்ந்து சூப்பரா இருக்கும். பாருங்க, இப்ப டிஃபரன்ஸ் நமக்கு நல்லா தெரியும். பைத்தம்பருப்பு குழையாம வந்து இந்த மாதிரி நம்ம குக்கர்ல ஈஸியாவும் குயிக்காவும் வேக வச்சுக்கலாம். இது கொஞ்ச நேரம் எப்படியே இருக்கட்டும், அந்த தண்ணி ஃபுல்லா ட்ரைன் ஆகட்டும். தவளை ஒரு கடாய் வச்சுட்டு 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துப்போம். எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, கடுகு வெடிச்சதும் 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 இன்ச் இஞ்சி, 1 பச்சை மிளகாய் பொடி பொடியா கட் பண்ணிருக்கேன். இஞ்சி பச்சை மிளகாய் நல்லா வதங்கட்டும். இஞ்சி பச்சை மிளகாய் நல்லா வதங்கியாச்சு. 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, நம்ம ஃபில்டர் பண்ணி வச்சுக்கிற பைத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு. எப்பயுமே உப்பு வந்து சுண்டலுக்கு கம்மியா சேர்த்துக்கோங்க. ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா வதங்கியாச்சு. இப்போ தேவையான அளவு தேங்காய் துருவல் ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் சேர்க்கிறேன். பொடியா கட் பண்ண கொத்தமல்லி. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இதை ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கு அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சம்பழம் ஜூஸ் லேசா புளிஞ்சு விட்டோம் அப்படின்னா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம அதை பவுலுக்கு மாத்திக்கலாம். சூடு ஆறும்போது கொஞ்சம் நல்லாவே உதிரா வந்துடும். பரங்கிக்காய் லேசா வதங்க ஆரம்பிச்சாச்சு. நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு மூடியை போட்டு மூடி வச்சோம்னா இது சீக்கிரம் வெந்துடும். இது நல்லா வெந்ததுக்கு அப்புறம் நம்ம பார்ப்போம் பரங்கிக்காய் எந்த அளவுக்கு வெந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். பர்ஃபெக்டா வெந்திருக்கு. பச்சை வாசனையும் நல்லா போயாச்சு. இது நல்லா வெந்திருக்கா அப்படின்னு ஒரு தடவை நல்லா செக் பண்ணிக்கோங்க. பாருங்க, சாஃப்டா வெந்திருக்கு. இதுக்கு தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்க்கிறேன். இதை நல்லா வதக்கி விட்டுப்போம். சர்க்கரைக்கு பதிலாக வெல்லம் கூட நம்ம சேர்த்துக்கலாம். சர்க்கரை எல்லாம் நல்லா கரைஞ்சி இது கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். சர்க்கரை நல்லா கரைஞ்சி நல்லா வதங்கியாச்சு. இதுல கொஞ்சம் நம்ம பால் விட்டுக்கலாம். பாலுக்கு பதிலாக நம்ம தேங்காய் பால் கூட சேர்த்துக்கலாம். இது நல்லா கொதிச்சு வரட்டும். இந்த பரங்கிக்காய் பால்ல ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிச்சாச்சு. நமக்கு பாயசத்தோட டெக்ஸ்டர் வந்து இது மாதிரி வேணும் அப்படின்னா நம்ம இப்படியே விட்டுடலாம். இல்ல கிரீமியா வேணும் அப்படின்னா நல்லா ஒரு மேஷர் வச்சு மேஷ் பண்ணி விட்டுக்கலாம். நமக்கு இந்த பாயசத்தோட கன்சிஸ்டன்சி எந்த மாதிரி வேணுமோ அது தகுந்த மாதிரி நம்ம கொஞ்சம் பால் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுருவோம். நான் வந்து பரங்கிக்காயை மேஷ் பண்ணலை, அப்படியே விட்டுருக்கேன். பாயசம் பாருங்க நல்லா கொதிக்க ஆரம்பிச்சாச்சு. நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கன்சிஸ்டன்சியும் கரெக்டா இருக்கு. இதுல 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி, வாசனைக்கு 1 டீஸ்பூன் நெய், நம்ம வறுத்த முந்திரி திராட்சையும் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். பரங்கிக்காய் பாயசம் பர்ஃபெக்டா ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது வேற பவுலுக்கு நம்ம மாத்திக்கலாம். நல்ல கிரீமியா பரங்கிக்காய் பாயசம், பன்பாட் புளியோதரை, பைத்தம்பருப்பு சுண்டல் 3மே வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸா ரெடி ஆயிடுச்சு. சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணியாச்சு. வாங்க பிரசாதம் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பரங்கிக்காய் பாயசம் எடுத்துப்போம். ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸா வந்திருக்கு. இந்த டெக்ஸ்டரே வந்து ரொம்ப அருமையா இருக்கு. ரொம்ப சூப்பரா இருக்கு. நம்ம இன்னைக்கு துருவி போட்டிருக்கோம். அந்த கொஞ்சம் டெக்ஸ்டர் நமக்கு சாப்பிடும்போது கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படிங்கறதுனால நான் கொஞ்சம் பெருசா துருவி போட்டிருக்கேன். உங்களுக்கு அப்படி இருந்தா பரவாயில்லன்னு நீங்க அது மாதிரி துருவிக்கோங்க. இல்ல உங்களுக்கு அப்படியே கிரீமியா வேணும், வாயில எதுவுமே வரக்கூடாது அப்படின்னா நீங்க நல்ல ஃபைன் கிரேட்டர்ல துருவிக்கலாம். இதை நெய்யில வதக்கிட்டு மிக்சியில அரைச்சு கூட நம்ம போட்டுக்கலாம். நான் இன்னைக்கு சர்க்கரை சேர்த்து பண்ணிருக்கேன். நீங்க வெல்லம் வேணாலும் சேர்த்துக்கலாம். வெல்லம் சேர்த்தோம் அப்படின்னா தேங்காய் பால் விட்டா உடனே விடலாம். இல்ல நார்மல் நம்ம கறந்த பால் விடுறோம் அப்படின்னா அது கொஞ்சம் சூடு ஆறினதுக்கு அப்புறம் நம்ம பால் விடணும். இல்லைன்னா வந்து வெல்லம் பால் 2 சேரும் போது கொஞ்சம் திரிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்தது புளியோதரை நம்ம எடுத்துக்கலாம். புளியோதரை நல்லா ஒவ்வொரு பருக்கையும் ஒட்டாம ரொம்ப நல்லா வந்திருக்கு.
டேஸ்டும் வந்து பிரமாதமா இருக்கு. நம்ம நார்மலா பண்ற புளியோதரை மாதிரியே இருக்கு. நீங்க அது யாருக்காவது கொடுத்துட்டு இந்த மாதிரி மெத்தட்ல நான் பண்ணேன் அப்படின்னு சொன்னா நம்ப மாட்டாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. உப்பு, புளிப்பு, காரம் எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கு. வேர்க்கடலையை மட்டும் நம்ம ஸ்டார்டிங்ல சேர்க்காம வறுத்து தனியா வச்சுட்டு லாஸ்ட்ல சேர்த்துக்கணும். அப்பதான் வந்து நல்லா அந்த கிரன்ச்சியா இருக்கும். நவராத்திரி டயத்துல நமக்கு அந்த பூஜை அதெல்லாம் இருக்கும். அப்ப வந்து நம்ம புளிக்காய்ச்சல் பண்ணி சாதத்தை பண்ணி 2 கலரி அப்படின்லாம் பண்றதுக்கு நமக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனா இந்த மாதிரி 1 பாட் இந்த மெத்தட்ல நம்ம புளிக்காய்ச்சல் பண்ணோம்னா டக்குன்னு வந்து நம்ம பிரசாதம் ரெடி பண்ணிடலாம். அடுத்தது வந்து நம்ம பைத்தம்பருப்பு சுண்டல் எடுத்துக்கலாம். இதுவும் நல்லா வந்து குழைவாவும் இல்ல, அதே நேரம் நல்லா சாஃப்டாவும் வெந்திருக்கு. சுண்டலும் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு. நம்ம சேர்த்துருக்க உப்பு காரம் கரெக்டா இருக்கு. சாஃப்டா வெந்திருக்கு. சாப்பிடறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. கடைசியா கொஞ்சமா 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம லெமன் புழிஞ்சோம் இல்லையா, அது வந்து ரொம்பவே நல்லா இருக்கு. நீங்க ஒரு ட்ரை பண்ணி பாருங்க. 3 பிரசாதமே எனக்கு வந்து ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸ் அமைஞ்சிருக்கு. இதே மாதிரி இதே மெத்தட்ல இதே அளவுகளோட இந்த நவராத்திரியில நம்ம என்னைக்கு வேணாலும் பண்ணிக்கலாம். பரங்கிக்காய் பாயசம், 1 பாட் புளியோதரை, பைத்தம்பருப்பு சுண்டல். இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸா வரும். நவராத்திரியில ஃபர்ஸ்ட் 3 நாள் துர்க்கைக்கு விசேஷம். அதனால 2வது நாள் பிரசாதம் நான் புளியோதரை பண்ணிருக்கேன். நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. இன்னொரு நவராத்திரி பிரசாதம் ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.